ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நாரகி நான்முகி நாராயணி கை நிலவஞ்ச சாரகி சாம்பரி ஷாமலை சௌந்தரி சாதிரற்றுவாதினி வாலினி வாராரி சூலினி மாதங்கி என்று ஆதிகி ஆதி உழையாது சரணமும் அரண்யமக்கே எல்லாம் வந்த ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை வாராகியின் திருவருள் துணை கொண்டு என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஸ்வரி குரு குருவையும் வணங்கி தையல் வைத்தியம் பாதமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை பாராட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஊழல் தாபரம் ஸ்ரீ பாராட்டி ஈசனேசன் சுவாமியுடைய ரலாசிகர் வாழ்த்துக்கள். ஜெய் பாராட்டி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு பிறக்க இருக்கின்ற 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக அமைய வேண்டும் என்றார். அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கிறேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60% எல்லாருக்கும் சிறப்பாகும். 20, 21, 22 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இது 2024 ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி. குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ஆரோக்கிய பயிற்சிகள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு. அவருக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி படம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்களுக்கு, அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைமுறைந்து இருக்கக்கூடிய பொதுவான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 நடந்த மாதம் இல்லவா, கல்யாணம் இல்லவா, ஆரோக்கியம் மேம்படுவா, கடல் சுமையில கடல் பிரச்சனைலாம் தீங்கிடுவா. மாறுங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். தனுசு ராசினியர் பிறகு இந்த 2024 புது வருஷம் ஆங்கில புத்தாண்டு எல்லா வரையிலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான முறையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்று நான் வாராகியே அம்பாளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்கள் நல்லா இருப்பீங்க. உலகம் முழுவதும் தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய வெளிநாட்டு நஷ்டம்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலே எக்கச்சக்கமான கடந்த ஒரு 2022, 23 இந்த 2 வருஷமும் எக்கச்சக்கமான வீண் செலவு, நிறைய எக்ஸ்பென்சஸ். இது 19, 20, 21 பார்த்து சேர்த்து வச்ச விஷயங்கள் கூட
இந்த 22 மெயினாக 23 நிறைய வீண் செலவு கரைஞ்சு செலவாயிடும். அப்போ ஏன் இந்த வீண் விரயத்துக்கான காரணம் என்னன்னு தெரியலக்கா ராசும். அப்போ இந்த திறக்கின்ற இந்த புது வருஷத்துல அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ 23 அது வீண் விரையாக வந்து முடிவெடுக்கிறது. 2024 அது புதிய வாழ்க்கை தொடக்கம் தனுசு ராசி அன்று. நல்ல வாழ்க்கையா நிம்மதியான வாழ்க்கையா ஆகும். 2 விஷயம் உங்களுக்கு 7 சனி முடிஞ்சது. நேற்று வர 7 சனி இருந்தது. டிசம்பர் 20 முடிச்சு. இந்த புது வருஷம் பிறந்ததுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே உங்களுக்கு 7 சனி முடிந்தது. அதோடு மட்டுமல்ல, தனுசு ராசி இளைய ராசி உங்களுடைய அந்த ஆசிநாதல் திரிகோணத்தில் இருக்கார். இந்த வருடம் முழுவதும் ராசிக்கு 3வது வீட்டில் அரை அசுபஸ்தானத்தில் சனி பகவான் மறைகிறார். அது ஒரு சிறப்பு. ராகுவும் கேதுவும் 4 உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க. அதுவும் ஒரு சிறப்பு. அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் போன வருஷத்துல எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இடர்பாடுகளை ஏற்படுத்தியதோ அந்த கிரகங்களுடைய இடர்பாடுகளிலிருந்து விடுதலை தனுசு ராசியிலே. அப்போ அதனால்தான் சொல்றேன், மற்ற ராசிகளை விட தனுசு ராசிக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு புது வருஷம். பொதுவாக புது வருஷம்தான், ஆனால் கூட தனுசு ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். 7 தனியை முடிச்சுட்டு இப்பதான் வெளியில வராங்க. ஜென்ம ராசுவம் முடிச்சுட்டு இப்பதான் வெளியில வராங்க. அப்போ அவங்க எல்லாமே உலகத்துல வெளியில வந்து பார்க்கும்போது புதுசா தெரியும். அவங்க நிலைக்கு எல்லாமே புதுமையான தெரியும். அதுவும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் நிறைய மீன் விரையங்களை கையில் இந்த காசுகளும் கரைஞ்சு போய் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போய் ஏமாந்து ஒரு இடம் வாங்கினேன். அது இடம் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பணத்தை போட்டு கடைசியில் எதாவது ரிஜிஸ்ட்ரி ஆகிருக்கேன். இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு பின்னங்கம் வந்துருக்கும், பொய்யான விஷயமா அதை பொய்யாவது வந்துருப்பான். கொடுத்த அவளும் தெரிவிக்காது. அல்லது வீட்டில் பிளான் போவாங்க, அது ஏதாவது ஒரு லாஸ் ஏற்படுத்தும். இல்லை அதை நான் லோனுக்கு போவாங்க, அதை ஏமாத்துருவாங்க. இல்லை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். அங்கே அவங்க ஏதாவது வீண் செலவுகள் ஏற்பட்டுவிடும். இப்படியாக புதுசாக ஒரு வீடு வாங்குறது, வீடு அமைக்கிறது, அல்லது வேலைக்காக பணம் கட்டுவது, வெளிநாடு போவதற்காக பணம் கட்டுவது, அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வண்டி வாங்குற, கார் வாங்குற, லாரி வாங்குற, கப்பல் வாங்குறாரு, இவங்க அந்த மாதிரி ஏதாவது தொழில் அமைப்பு பண்ணுறேன், புதுசாக ரெடிவேட் பண்ணுறேன், அல்லது ஆஃபீஸ் மாற்றுறேன், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக இந்த தனுசு ராசி அன்பர்கள் வீண் செலவு. இப்போ ஒரு பெரிய ஏமாற்றம் ரொம்ப ஆசையாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அரசியலாக பார்த்தீங்கன்னாச்சா அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா கடந்த காலம் 2023. அப்போ நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 ஒரு அற்புதமான கஷ்டமான வருஷமாக உங்களுக்கு அமையப் போகிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப் போகிறது தனுசு ராசி நேயர். சரி, இப்போ வருமானம் எப்படி இருக்கு சாமி, பிஸ்னஸ் எப்படி இருக்கு? நிச்சயமாக தனுசு ராசி அவர்களே நீங்க எந்த பிஸ்னஸ் செய்பவராக உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், இந்தியாவோட பிஸ்னஸ் பண்ண இருக்கலாம். அப்படிங்கன்னா வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராகும். அப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, கம்பெனி, நிறுவனங்கள், ஒரு 100 பேர்லேருந்து 3000 பேர் அவசியமுடைய கம்பெனிகள், மால்ஸ் அண்ட் ஐடி பாக்ஸஸ், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். மெயினாக தனுசு ராசிக்கு நம்ம அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி
அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எஜுகேஷனல் செக்டர்ஸ், ஸ்கூல் காலேஜஸ் ஏதாச்சும் நடத்தக்கூடியவங்க, பிளே ஸ்கூல்ஸு, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், விவசாயிகள், பல்வேறு வச்சு நடத்தக்கூடியவர். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களை, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், உங்களுடைய தொழில் சிறந்து இருக்கும் 10வது பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி அடுத்து வாழக்கூடிய குரு பேச்சில் குரு பார்க்க போறார். 10ஆம் பாவத்தை, தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்க போறார். 2024 மார்ச்சில் ஆரம்பிச்சு 2025 வரையிலுமே கூட குருவுடைய பார்வை உங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அப்போ குரு ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அந்த தொழில் கொடிகட்டி பரப்பீங்க. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது எனது தனுசு ராசி நேயத்திலே தொழில் அமைப்புகள்லாம் மார்ச்சுக்கு பிறகு கொடி கட்டி பார்க்க போறீங்கன்னா, அதுக்கு புதுசாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிஸ்னஸும் ஒரு அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் பேசும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், வானது கரெக்டான டைம்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜெயிக்க முடியுமா, நல்ல முறையில் நம்ம சக்ஸஸ் ஆகுமா, போட்ட படத்தை நம்ம எடுக்க முடியுமா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு தொழிலை தொடங்குவது சிறப்பு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எந்த பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபண்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஸோ நீங்கள் எனி பில்டராக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவராக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவராக இருக்கலாம், அல்லது ஆன்மீக பெரியவர்களாக இருக்கலாம், வடாதந்திரியாக. ஸோ நீங்கள் எந்த செக்ஷனில் இருந்தாலும், எந்த செக்டாரில் இருந்தாலும், எனி பிஸ்னஸ் உள்நாடுகளில் எங்கே இருந்தாலும், தேவர சனிக்கு பிறகு ஆஸ்டம் ஆரோக்கிய பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய புதிய புத்தாண்டு நீங்கள் நினைக்கிறத விட உங்களை கவசூலியதாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியது. நல்ல நிறைந்த வருமானம், கை நிறைய காசு, கை நிறைய வருமானம் வரக்கூடிய வருஷமா இந்த 2024 அமைகிறது. அதே போலதான் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, அது எந்த வேலையாக இருந்தாலும், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப்பு, பிரைவேட் ஜாப், ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஜாப். அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஏன் இப்போதான் சாமி நம்ம போச்சு, ஏன்னா இது இடமாடுறதுக்கான காலம். எப்போ சனியிலிருந்து எந்த சனி முடியுதோ உங்களை கொண்டு போய் ஒரு பரவண்டிய இடத்துல உட்கார வச்சுட்டு தான் அவர் போவார். நான் 10 வருஷம் வேலை செய்கிறேன், 18 வருஷம் வேலை செய்கிறேன், ஒரு ஜம்பரில் இருப்பீங்க. அவங்க இருந்து உங்களை கொண்டு போய் குட்டிக்கு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போவார். இது சனியுடைய வேலை. அப்படியாக தனுசு ராசி நேயர்களே, எப்போ ஏழரை சனி முடியுதோ நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படி மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்களே இந்த தனுசு ராசி என்று என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வாங்க போகிறேன், நான் வேலை வேலைக்கு போக போகிறேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுவும் நான் ரெடி ஆரம்பிச்சு. இப்படியாக தனுசு ராசி நேயர்களே வேலையின் மாற்றங்கள் உருவாகும். இதுவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோக அதிர்ஷ்டம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். நிறைய பிரைவேட் ஜாப் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மாணவர்கள் எக்ஸாம் எழுதுது, நீட் எக்ஸாம் ஆகட்டும், ஜெரி ஆகட்டும், அது மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதுகிறீர்களே, அதெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கு, மாணவ செல்வங்கள் கல்வியில் சார்ந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
குறிப்பாக உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே ஜாபை பொறுத்தவரையில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். இவரால் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க, இப்போ தான் அந்த ப்ரமோஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சிஇஓ நல்ல ரேங்கில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடுகளில் இருக்கீங்க, விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ரெடியூல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்குது. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அதாவது தேவையில்லாத ஒரு என்கொயரி, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், தப்பே பண்ண சாமி ஆனால் அந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட்டோட நிறைய மெமோ கொடுத்தாங்க, சஸ்பெண்டில் இருக்கேன். ஸோ நீங்களாம் அதை ரீஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஆகுது. ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், யாரும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி, அந்த மாதிரியாக செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வீண்படி அவமானங்கள் இதையெல்லாம் ஏற்பட்டு ஆனால் தனுசு ராசி நேர்களே அவை எல்லாத்துமே கூட நல்ல ஒரு ரெக்கவரி, விடுதலை கிடைக்கும். அப்போ மீண்டும் உங்கள் பழைய ஜாப் நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடியது, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம், ஓல்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேர் குறிப்பாக இந்த வீண்படி அவமானங்கள், சிறை தண்டனை, வம்பு வழக்கு, போட்டி பொறாமைகள், இதனால வந்த வம்பு வழக்கு இவையெல்லாம் விலகும். அதே போல ஃபேமிலியில் நல்ல மகிழ்ச்சி உருவாகும். நோய் நொடிகள், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் ஹெல்த் வைஸ் அல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும், நல்ல வளர்ச்சி உருவாகும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் விலகி ஆரோக்கியம் மேம்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இட பிரச்சனைகள், வரி பிரச்சனைகள், இந்த மாதிரியான சொத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஃபேமிலியில் என்னெல்லாம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையும் விலகும். தனுசு ராசி நேர். அப்போ மெயினாக மாறாத பணங்காசுகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டில் கொடுத்த பணம் தீர்வோம். எப்படியோ இருப்பீங்க, அது நினச்சி விட்டுட்டு இருப்போம். இப்போ போய் கேட்டீங்கன்னாக்கா பைசா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு வருமானம் வரக்கூடிய ஒரு வருஷமாக தனுசு ராசிக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த ஃபேமிலியை பொறுத்தவரையில் வேண்ட அக்கறை தேவை இருந்தாலுமே கூட குடும்பத்தில் நம்ம ஆர்கனைசேஷன்கள், திருமணங்கள், சீமந்தங்கள், முடி கவனிக்க கொடுக்கிறது, காது குத்துறது, உற்றணிக்கிறது, குலதெய்வ வழிபாடு, இன்னும் ஏனைய விசேஷம் ஆகுதாங்க ஒன்று எழுதாங்க. இதை போன்ற மங்கள விசேஷங்கள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் கைகூடும். அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தை பொறுத்த வரையிலே முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தண்டிப்போட திருமணங்கள், அவர் திருமண யோகங்கள் கைகூடும். வயோதிக திருமணங்கள், வயசான வரக்கூடிய ஆசை, திருமண யோகங்கள் கைகூடும். திருமண தடைகள் விலகும். அதே போல குழந்தை பாக்கியம் உருவாகும். கணவன் மனைவி அவங்க ஆரோக்கிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமையால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உருவாக்கும். வீட்டில் நிறைய மங்கள விசேஷங்கள், அடுத்த மங்கள பிரவேசம், மனவாழ்ந்தது, ஸ்லோடாக வந்து க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மகிழ்ச்சியாக செய்திய பூக்களை கொண்டு செய்தோம். உடல் தளர்ந்தவர்கள் போலுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் தனுசு ராசி நேர். ஸோ தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வேலையில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய நியூ ஜாப்ஸ் அதுக்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, போட்டி பொறாமைகள் குறையும். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் அவையும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடல் சுமை, கடல் பிரச்சனைன்னு சொல்லும்போது தனுசு ராசினா முன்னாடி நிற்பாங்க. அதுதான் பதிவின் தொடக்கத்திலே சொல்லுவாங்க. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். கடனை அணைக்கக்கூடிய வாய்ப்பை சுவாமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. மன நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கு. இப்படி நிறைய பல விஷயங்கள் இந்த 2024 ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான விஷயங்கள்
தனுசு ராசிக்கு நிறையவே காத்திருக்கிறது. கடந்த காலங்களை விட இனி வரக்கூடிய காலம் பிறக்க இருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்கு அற்புதமாக அமைகிறது. அம்பாளுடைய ஆசீர்வாதம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். ஜெய் ஆகாஷ். ஜெய் ஜெய்.